ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் ஒரு 10க்கு 10 ரூம் இருக்கா? அது இப்போ என்ன யூஸ் ஆகுது? ஸ்டோர் ரூமா, கெஸ்ட் ரூமா, இல்லை வெறும் காலி ஸ்பேஸாக இருக்கா? ஒரு சிம்பிளான 10க்கு 10 ரூம் இருந்தால் அதில் இருந்தே 30,000, 50,000, 1,00,000 கூட ஏர்ன் பண்ண முடியும்னா நம்புவீங்களா? 2026 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பெரிய ஷாப் தேவையில்லை, லட்சங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, ஸ்டாஃப் கூட அதிகமாக இருக்கணும்னு தேவையில்லை. தேவை என்னென்னா சரியான ஐடியா, ஸ்மார்ட் செட்டப், கிளியர் ப்ராஃபிட் பிளான். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறது 5 ப்ராக்டிக்கலான ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ். செட்டப் எப்படி பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அப்ராக்சிமேட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வரும், மந்த்லி ப்ராஃபிட் எவ்வளோ வரும், ரியலிஸ்டிக்காக எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும். இது தியரி வீடியோ இல்லை, ரியலிஸ்டிக் நம்பர்ஸ், ப்ராக்டிக்கல் ஐடியாஸ். சின்ன ரூம் இருந்தால் பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது. நம்ம என்ன தொழில்னு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி. நம்ம ஏன் 10க்கு 10 பிஸ்னஸ் செலக்ட் பண்ணணும்? ஏன்னா 2026 சர்வைவல் பிஸ்னஸ் வேணாம், ஸ்மார்ட்டான பிஸ்னஸ் தான் தேவை. பெரிய ஷாப் எடுத்தால் 15,000, 40,000 வரைக்கும் ரெண்ட்டு போகுது. அட்வான்ஸ் டெபாசிட் பண்ணணும், இபி பில் அதிகமாக இருக்கும், ஸ்டாஃப் சேலரி ப்ரெஷரும் அதிகம். ஆனால் 10க்கு 10 ரூமில் ரெண்ட் இல்லை, ஓன் ஹவுஸ் இருந்துச்சுனாலே போதுமானதாக இருக்கும். எலக்ட்ரிசிட்டி கம்மி, எக்ஸ்ட்ரா ஸ்டாஃப் தேவையில்லை, மந்த்லி ஃபிக்ஸட் காஸ்ட் ஆல்மோஸ்ட் 0 தான். சின்ன ஸ்பேஸ் இருந்தாலே போதும், ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம், ஈஸியாக ஸ்டாக் கண்ட்ரோல் பண்ணலாம், ஈஸியாக க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம், ஈஸியாக மானிட்டர் பண்ணலாம். ஃபேமிலி சப்போர்ட்டும் பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு சிங்கிள் பர்சன் மேனேஜும் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு 80,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா ஒரு பெரிய ஷாப் எடுத்து 1 வருஷம் ஆகலாம் பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கு. ஆனால் 10க்கு 10 பிஸ்னஸ்னால் 3லேருந்து 6 மாதத்துலேயே இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கவர் பண்ணிடலாம். பிகினர்ஸ்க்கு இது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். சின்னதாக ஆரம்பித்து ஸ்டெடியாக ஸ்டார்ட் பண்ணி கரெக்டான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி பெரிய லெவலில் நம்மளால் க்ரோத் ஆக முடியும். அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஜோஹோ எல்லாமே சின்ன ஸ்பேஸில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது டிஷர்ட் பிரிண்டிங், பிரிண்ட் ஆன் டிமாண்ட் பிஸ்னஸ். கிளாத்திங் பிஸ்னஸ் ஓவர் க்ரௌடுன்னு நினைக்காதீங்க. கஸ்டமைஸ்டு கிளாத்திங் தான் 2026 கோல்டு மெயினாகவே இருக்குது. காலேஜ் ஈவெண்ட்ஸ், பர்த்டே குரூப்ஸ், கார்ப்பரேட் டீம்ஸ், ஜிம் ஸ்குவாட்ஸ், மீம் பேஜஸ் எல்லாருமே கஸ்டம் டிஷர்ட் தேவை. ட்ரெண்ட் ஷார்ட் டேர்ம் இல்லை, டிமாண்ட் கன்சிஸ்டன்ஸாக இருக்கும். பிஸ்னஸ் மாடல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, நீங்கள் டிசைன் க்ரியேட் பண்ணுங்கள், பிளாங்க் டிஷர்ட் வாங்குறீங்க, பிரிண்ட் பண்ணி சேல் பண்ணுவீங்க. அப்படி இல்லைனா ஆர்டர் வந்தால் தான் பிரிண்ட் பண்ணியே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்டாக் ரிஸ்க் ஆல்மோஸ்ட் 0 தான். நம்ம இதை 10க்கு 10 ரூமில் எப்படி செட்டப் பண்ணலான்னு பார்த்தோம்னா, ஒரு ஹீட் ப்ரெஸிங் மிஷின் தேவைப்படும், சப்ளிமேஷன் பிரிண்டர் இல்லைனா டிடிஎஃப் பிரிண்டர் தேவைப்படும், லேப்டாப், பேசிக் டிசைனிங் சாஃப்ட்வேரோடு இருந்தால் போதும், கேன்வால்னா ஃபோட்டோஷாப் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். ஸ்மால் ஒர்க்கிங் டேபிள் வேணும், ஷெல்ஃப், டிஷர்ட் ஸ்டாக் வச்சுக்கிறதுக்கு தேவைப்படும். சின்னதாக 6க்கு 6 ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருந்தாலே போதும். பேலன்ஸ் ஏரியா பேக்கிங்க்கும் ஸ்டோரேஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ராக்சிமேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா, ஹீட் ப்ரெஸிங் மிஷின் 20,000 35,000 கிடைக்கும், பிரிண்டர் 25,000 50,000 கிடைக்கும். இனிஷியல் டிஷர்ட் ஸ்டாக் ஒரு 15,000 வாங்கிக்கலாம். டேபிள், ரேக்ஸ்க்கெலாம் நம்ம ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். தோராயமாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 70,000 1,20,000 பண்ணிக்க முடியும். ப்ராஃபிட் கால்குலேஷன் பார்த்தோம்னா, ஒரு பிளாங்க் டிஷர்ட்டோட காஸ்ட் 180 220 வரைக்கும் கிடைக்கும். பிரிண்டிங் காஸ்ட்டு 40 வரைக்கும் வச்சுக்கலாம். டோட்டல் காஸ்ட் 250 வர மாதிரி இருக்கும். செல்லிங் ப்ரைஸ் பார்த்தோம்னா, நார்மல் பிரிண்ட்டு 499 500 வச்சுக்கலாம். ப்ரீமியம் டிசைன்னா 600 650 700 சேல் பண்ண முடியும். ஆவரேஜ் ப்ராஃபிட் ஒரு பீஸுக்கு 250 350 கிடைக்கும். 100 டிஷர்ட் ஒரு மாதத்தில் சேல் ஆனிச்சுன்னா 25,000 35,000 ப்ராஃபிட் பாசிபிலிட்டி இருக்குது. இப்போது இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால 200 பீஸுக்கு மேலேயே பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி இருக்கப்போ 60,000 மேலேயே மார்ஜின் கிடைக்கும். இதில் எப்படி ஆர்டர்ஸ் கிடைக்கும்? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் ப்ரொமோட் பண்ணலாம், லோக்கல் காலேஜஸில் டைப் வச்சுக்கலாம், கார்ப்பரேட் ஸ்மால் பல்க் ஆர்டர்ஸ் எடுக்கலாம், வாட்ஸ்அப் கேட்லாக் க்ரியேட் பண்ணலாம், அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியும் நம்மளால் மார்க்கெட் பண்ண முடியும். இது ஏன் இந்த பிஸ்னஸ் நமக்கு ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பர்சனல் பிராண்டிங் கல்ச்சர் அதிகமாக இருக்குது, மீம், ட்ரெண்ட் டிஷர்ட்ஸ் டிமாண்ட் அதிகமாக இருக்குது, கஸ்டம் கிஃப்ட் மார்க்கெட் க்ரோ ஆகிட்டுருக்கு, லோ ரிப்பீட் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்குது. இது யாரெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், க்ரியேட்டிவிட்டி இருக்கக்கூடிய பீப்புள் ஸ்டார்ட் பண்ணலாம், கிராஃபிக் டிசைனர் ஸ்டார்ட் பண்ணலாம், சைடு இன்கம் தேடுறவங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைனிங்கில் பேசிக் ஸ்கில் இருந்தால் போதும், கேன்வாவில் ஈவன் பிகினர் டிசைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சுலபமாக பண்ணிக்க முடியும். இனிஷியலாக பல்க் ஸ்டாக் வாங்க தேவையில்லை. டிசைன் டிமாண்ட் டெஸ்ட் பண்ணி பெஸ்ட்டு செல்லர் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஸ்கேல் பண்ணுங்கள். 10க்கு 10 ரூமில் இருந்து ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் பிராண்டாக க்ரோ ஆகலாம். நெக்ஸ்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா, மினி ஸ்நாக்ஸ் ஹோம்மேட் ஃபுட் ப்ரொடக்ஷன் பிஸ்னஸ். ஃபுட் பிஸ்னஸ் சேச்சுரேட்டட்னு பல பேர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா,
ஹோம்மேடு குவாலிட்டி ஃபுட்டுக்கு டிமாண்ட் எப்போவுமே குறையாது. பீப்புளோட ட்ரஸ்ட் இருக்கும். ஹோம் டேஸ்ட், ஹைஜீனிக் ப்ரிப்பரேஷன், அத்தன்டிக் ரெசிபீஸ் இதெல்லாமே ஸ்பெஷலி 2026 பேக்டு ஜங்க் ஃபுட்ஸை விட ஹெல்த்தி ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் ட்ரெண்டாக இருக்கிறதுனால இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாகவே பீக்கில் போகும். இந்த பிஸ்னஸில் நம்ம என்னென்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா, முறுக்கு, மிக்சர், ரிப்பன் பக்கோடா, சீடை, தட்டை, ஹெல்த் மில்லட் ஸ்நாக்ஸ், மசாலா பீனட்ஸ், ஹோம்மேட் ஸ்வீட்ஸ் இது எல்லாமே 10க்கு 10 ரூம் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். ப்ரொடக்ஷனும் பண்ணலாம், பேக்கிங்கும் பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். இந்த பிஸ்னஸ் எதனால் பவர்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ரிப்பீட்டட் டிமாண்ட் இருக்குது. டிஷர்ட் பிரிண்டிங் மாதிரி இது அக்கேஷனல் பர்ச்சேஸ் இல்லை, ஸ்நாக்ஸ் ரிப்பீட் கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஒரு கஸ்டமர் மந்த்லி 3-4 டைம் வாங்குவாங்க. லோ இன்வெஸ்ட்மெண்ட் மாடலாகவும் இருக்குது. பேசிக் செட்டப்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் ஸ்டவ் இருக்கணும், லார்ஜ் கடாய் இருக்கணும், மிக்சிங் வெசல்ஸ், ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் இருந்தால் போதும். பேக்கிங் மிஷின் ஆப்ஷனல் தான். மேனுவல் சீனிங்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் 30,000 70,000 ரூபாயே போதுமானதாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் கால்குலேஷன் பார்த்தோம்னா, 1 கிலோ முறுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட், ரா மெட்டீரியல் ப்ளஸ் ஆயில் 160 ரூபா வரும். கேஸும் மற்ற ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபா வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் வரும். டோட்டல் காஸ்ட் 180 ரூபா வரைக்கும் வரும். செல்லிங் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 280 320 ரூபாய்க்கு நம்மளால் சேல் பண்ணிக்க முடியும். ப்ராஃபிட் காஸ்ட் 1 கிலோவுக்கு 100 140 ரூபா கிடைக்கும். இப்போது ஒரு நாளைக்கு தினமும் 20 கிலோ ப்ரொடக்ஷன் பண்ணோம்னா 2000 2800 ரூபா வரைக்கும் தோராயமாக ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது. மாதம் 25 நாள் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா வச்சுக்கிட்டாலும் 50,000 ரூபா மார்ஜின் பாசிபிலிட்டி இருக்குது. ஸ்கேல் கிராஜுவலி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எப்படி சேல்ஸ் ஜென்ரேட் பண்ணலான்னு பார்த்தோம்னா, லோக்கல் பெட்டி ஷாப்புக்கு சப்ளை பண்ணலாம், டீ ஷாப்ஸ்க்கு கொடுக்கலாம், அப்பார்ட்மெண்ட்டில் பல்க் ஆர்டர்ஸ் எடுக்கலாம், வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் மேக்கிங் வீடியோ போட்டு ரீச் கொடுக்கலாம், லோக்கல் எக்ஸிபிஷன்ஸ்லேயே நம்ம எக்ஸ்போஸ் பண்ணலாம். சின்ன பிராண்ட் நேம் க்ரியேட் பண்ணுங்கள். சிம்பிள் லோகோ, ஸ்டிக்கர் போதுமானதாக இருக்கும். இம்பார்ட்டண்ட்டாக நம்ம சக்ஸஸ் சீக்ரெட் என்னென்னு பார்த்தோம்னா, டேஸ்ட் கன்சிஸ்டன்ஸாக இருக்கணும், ஆயில் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, பேக்கிங் க்ளீனாக இருக்கணும். ட்ரஸ்ட் ஒன்ஸ் பில்ட் ஆகிடுச்சுன்னா கஸ்டமர் நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க. இது 2026 ட்ரெண்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா, மில்லட் பேஸ்டு ஸ்நாக்ஸ் ஹியூஜ் டிமாண்ட் இருக்குது. சுகர் ஃப்ரீ ஸ்வீட்ஸ் மார்க்கெட்டிங் க்ரோவிங் லெவலில் இருக்குது. ஒர்க்கிங் ஃபேமிலிஸ் ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தோம்னா, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், கப்புள்ஸ், ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வில்லேஜ் என்டர்பிரினர்ஸ் ஈஸியாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு 10க்கு 10 ரூம் போதுமானதாகவே இருக்குது. சின்ன ஸ்பேஸ் இருக்கலாம், ஆனால் கிச்சன் டிசிப்ளின் பெருசாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த பிஸ்னஸ் நம்ம வேறு லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது டிஜிட்டல் சர்வீஸ் ஸ்டுடியோ. 2026 கோல்டு மைன் எது தெரியுமா? சிம்பிளான பதில் டிஜிட்டல் சர்வீஸ் தான். ஸ்பேஸ் தேவையில்லை, ஸ்டாக் தேவையில்லை, மிஷின் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. உதாரணத்துக்கு லேப்டாப், இன்டர்நெட், ஸ்கில், கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதுமானதாக இருக்கும். இந்த பிஸ்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கிராஃபிக் டிசைன், யூடியூப் தம்ப்நெயில் டிசைன், வீடியோ எடிட்டிங், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், லோகோ பிராண்டிங், வெப்சைட் கிரியேஷன், ரெஸ்யூம் டிசைன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ். இது ஃபிசிக்கல் பிஸ்னஸ் ப்ராடக்ட் இல்லை, ஸ்கில் பேஸ்டு இன்கம் மாடல். இது ஏன் பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா பிஸ்னஸுமே இதில் ஆன்லைனில் வருது. கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுறாங்க. ஸ்மால் பிஸ்னஸ் சோஷியல் மீடியாவில் ஹெல்ப் தேவை. அதை யூஸ் பண்ணி நம்ம பவர்ஃபுல்லாக இதை நம்ம க்ரோ பண்ணிக்க முடியும். செட்டப்புன்னு பார்த்தீங்கன்னா, லேப்டாப் 40,000 60,000 ரூபாய்க்குள்ள நல்ல லேப்டாப் வாங்கிக்கலாம். டேபிள் சேர் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிங் லைட் ஆப்ஷனல் தான். பேசிக் பேக்ரவுண்ட் செட்டப் தேவைப்படும். ஹை ஸ்பீட் வைஃபை தேவைப்படும். இன்வெஸ்ட்மெண்ட் 60,000 80,000 போதுமானதாக இருக்கும். லேப்டாப் நம்ம கையில் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இதை விட கம்மியாகவே இருக்கும். இதுக்கு ஸ்டாக் இல்லை, வேஸ்டேஜும் இல்லை, எக்ஸ்பைரியும் கிடையாது. இன்கம் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு லோகோ டிசைன் 1,500 5,000 ரூபா வரைக்கும் கலெக்ட் பண்ணிக்கலாம். தம்ப்நெயில் டிசைனுக்கு 300 800 ரூபா வரைக்கும் கலெக்ட் பண்ணிக்கலாம். வீடியோ எடிட்டிங்க்கு 2,000 10,000 ரூபா வரைக்குமே ப்ராஜெக்டோட டைமிங்கை பொறுத்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங் 10,000 25,000 ரூபா ஒரு கிளைண்ட்டுக்கே நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 கிளைண்ட் மெயின்டைன் பண்ணாலே 50,000 1 லட்ச ரூபா மந்த்லி பாசிபிலிட்டி இருக்குது. எப்படி கிளியரன்ஸ் கிடைப்பாங்க? இன்ஸ்டாகிராம் போர்ட்ஃபோலியோ பேஜ் கிரியேட் பண்ணுங்கள், ஃபைவர், அப்வொர்க்கில் அப்டேட் பண்ணுங்கள், லோக்கல் பிஸ்னஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள், யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு டிஎம் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி போர்ட்ஃபோலியோ இருந்துச்சுன்னா அதிக கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஸ்கேலபிலிட்டி அன்லிமிட்டடாக இருக்குது. இன்றைக்கி ஒரு சிங்கிள் ரூம் இருந்தாலே போதும், அது பெரிய ஏஜென்சியாக மாறும். இன்றைக்கி லோக்கல் கிளைண்ட்ஸ் நாளைக்கு இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸாகவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் இது ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்தோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ்,
டெக் சேவி யூத்ஸ், சைடு இன்கம் சீக் பண்ணுறவங்க, ஸ்கில் லேர்ன் பண்ண யூடியூப் ஃப்ரீ ரிசோர்ஸ் எல்லாம் போதுமானதாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நம்ம தெரிஞ்சுக்க போகிறது கேண்டில் சோப் மேக்கிங் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் சின்ன இடம் இருந்தால் போதும், ப்ரீமியம் ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணலாம். 2026 பீப்புள் சீப் ப்ராடக்ட்ஸ் வாங்க மாட்டாங்க. ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ், நேச்சுரல் ப்ராடக்ட், அஸ்தென்டிக் ஐட்டம்ஸ்க்கு டிமாண்ட் அதிகமாகவே இருக்குது. கேண்டில் சோப் பிஸ்னஸ் 10க்கு 10 ரூமில் கம்ஃபர்டபுளாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், எப்படியெல்லாம் இதை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தோம்னா, சென்டட் கேண்டில்ஸ், டெக்கரேட்டிவ் கேண்டில்ஸ், ஜார் கேண்டில்ஸ், ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் கேண்டில்ஸ், இது மாதிரி கேண்டில்ஸில் க்ரியேட் பண்ணலாம். சோப்ஸில் ஹெர்பல் சோப்ஸ், சார்கோல் சோப், கோட் மில்க் சோப், டர்மரிக் சோப், ஸ்கின் கேர் நேச்சுரல் சோப் அப்படி இருந்தாலே போதுமானதாக இருக்கும். ஹேண்ட்மேடில் டேக் இருந்தாலே வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த பிஸ்னஸ் ஏன் பண்ணணும்னு பார்த்தோம்னா, கிஃப்டிங் மார்க்கெட் ஹியூஜாக க்ரோத் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஆர்கானிக் கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸ்மால் பிராண்ட் ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறாங்க. மக்கள் இப்போல்லாம் 30 ரூபாய்க்கு வாங்குகிற சாதாரண சோப்பை விட 150 ரூபாய்க்கு கிடைக்கிற நேச்சுரல் சோப் வாங்கவே ரெடியாகவே இருக்காங்க. செட்டப்புன்னு பார்த்தீங்கன்னா, மெல்டிங் பாட், சோப், கேண்டில் மோல்ட்ஸ் தேவைப்படும், வெயிங் ஸ்கேல் தேவைப்படும், ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் தேவைப்படும், ரா மெட்டீரியல் தேவைப்படும், சிம்பிள் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். இன்வெஸ்ட்மெண்ட் 25,000 60,000 ரூபா போதுமானதாகவே இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா, சோப்பு தயாரிக்கிறதுக்கு காஸ்ட் ஒரு சோப்புக்கு 35 50 ரூபா வரைக்கும் வரும். செல்லிங் ப்ரைஸ் 120 180 ரூபா வரைக்கும் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் பார்த்தோம்னா 70 120 ரூபா ஒரு சோப்புக்கே கிடைக்கும். டெய்லி 50 சோப் செல் பண்ணோம்னா 3500 6000 ரூபா ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும். அதே கேண்டில் நம்ம தயாரிக்கலாம் பார்த்தோம்னா, ஒரு சென்டர் கேண்டில் மேக் பண்ணுறதுக்கு 80 ரூபா வரும். செல்லிங் ப்ரைஸ் 250 400 ரூபா வரைக்கும் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் ஒரு பீஸுக்கு 150 250 ரூபா இருக்கும். ஃபெஸ்டிவல் சீசனில் சேல் டபுள் ஆகும். எப்படி இதில் சேல் ஜென்ரேட் பண்ணலான்னு பார்த்தோம்னா, இன்ஸ்டாகிராம் ரீல் மேக்கிங் பண்ணலாம், அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ப்ராசஸ் பண்ணலாம், லோக்கல் கிஃப்ட் ஷாப்ஸில் கொடுக்கலாம், வெட்டிங் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கலாம், கார்பரேட் பல்க் ஆர்டர்ஸ் எடுக்கலாம், அப்பார்ட்மெண்ட் எக்ஸிபிஷன் வரலாம். இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, சின்ன இடம் இருந்தாலே போதுமானதாக இருக்குது. லோ எலக்ட்ரிசிட்டி தான் தேவைப்படும், பெரிய மிஷினரிலாம் தேவைப்படாது. சீக்ரெட்டான சக்ஸஸ் என்னென்னு பார்த்தோம்னா, குவாலிட்டி ஃப்ராக்ரன்ஸ், க்ளீன் ஃபினிஷிங், பியூட்டிஃபுல் பேக்கேஜிங், ஸ்ட்ராங் பிராண்டிங் ஸ்டோரி. ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது மினி பேக்கேஜிங் ரீசெல்லிங் ஹப் பிஸ்னஸ். ப்ராடக்ட் க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதர் மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்டை நீங்கள் பேக் பண்ணி பிராண்ட் போட்டு செல் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் மினி பேக்கேஜிங் ரீசெல்லிங் மாடல். இதுக்கு 10க்கு 10 ரூம் பெர்ஃபெக்டான பிஸ்னஸ் மாடலாகவே இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோம்னா, பல்க் ப்ராடக்ட் ஹோல்சேலில் வாங்கணும், ஸ்மால் குவான்டிட்டியை ரீபேக் பண்ணணும், ஓன் பிராண்ட் ஸ்டிக்கர் ஓட்டணும், ஆன்லைன் ரீட்டெயிலில் செல் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஸ்பைசஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், மில்லட்ஸ், மசாலா பவுடர்ஸ், ஸ்நாக்ஸ், டிட்டர்ஜென்ட் பவுடர், பெட் ஃபுட். ஹோல்சேலில் 80 ரூபாய்க்கு வாங்கி ரீட்டெயிலில் 140 ரூபாய்க்கு நம்மளால் செல் பண்ணிக்க முடியும். இது ஏன் பவர்ஃபுல்லான பிஸ்னஸாக இருக்குன்னா, மேனுஃபேக்சரிங் ஹெட்டேக் இல்லை, மிஷினரி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, லோ ரிஸ்க் மாடல், ஃபாஸ்ட் இன்வென்ட்ரி மூவ்மெண்ட்டும் இருக்குது. மார்க்கெட் ஆல்ரெடி டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம இதில் சேல் பண்ண போகிறோம். செட்டப்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் போதும், டிஜிட்டல் வேயிங் ஸ்கேல் தேவைப்படும், சீலிங் மிஷின் தேவைப்படும், பவுச்சஸ், பாக்ஸஸ் தேவைப்படும், லேபிள் பிரிண்டர்ஸ் தேவைப்படும். இதில் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா 30,000 70,000 ரூபா போதுமானதாகவே இருக்கும். இதில் ப்ராஃபிட் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ட்ரை ஃப்ரூட் நம்ம பார்த்தோம்னா, பல்காக ப்ரைஸ் 1 கிலோ 600 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும். ரீபேக்கிங் 100 கிராம் பேக்கெட் ஒரு 10 பேக் போடுறீங்கன்னு வச்சுக்கலாம். காஸ்ட் 100 கிராமுக்கு 60 ரூபா வரும். செல்லிங் ப்ரைஸ் ஒரு பேக்கெட் 110 ரூபாய்க்கு சேல் பண்ண முடியும். ப்ராஃபிட் ஒரு பேக்கெட்டுக்கு 50 ரூபா கிடைக்கும். 10 பேக்கெட் போட்டோம்னா 500 ரூபா மார்ஜின் 1 கிலோக்கே கிடைக்கும். டெய்லி 20 கிலோ மூவ் ஆனிச்சுன்னா 10,000 ரூபா க்ரோஸ் மார்ஜின் பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம இதில் லோக்கல் சூப்பர் மார்க்கெட் கொடுக்கலாம், அப்பார்ட்மெண்ட்டில் சேல்ஸ் பண்ணலாம், வாட்ஸ்அப் குரூப் மார்க்கெட்டிங் பண்ணலாம், அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம், ஓன் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நம்ம ப்ரமோஷன் பண்ணலாம். ஒன்ஸ் பிராண்டு ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகிடுச்சுன்னா ரிப்பீட் ஆர்டர்ஸ் அதிகமாக வரும். பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ரூம் சின்னதாக இருந்தால் போதும், ஸ்டாக் ஆர்கனைஸ் செல்ஸ் வச்சா போதும், பெரிய மிஷினரி தேவையில்லை, லவுட் நாய்ஸ் தேவையில்லை, காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸும் இல்லை. சீக்ரெட் ஃபார்முலா என்னென்னா, ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும், அட்ராக்டிவ் பேக்கேஜிங் பண்ணணும், காம்படிட்டிவ் ப்ரைஸிங் வைக்கணும், கன்சிஸ்டன்ட் சப்ளை மெயின்டைன் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி, ஆனால் ஸ்கேல் பண்ணுறது தான் ரியல் கேமே இருக்குது. சின்ன ரூம் மைண்ட் செட் வச்சா ஸ்மால் இன்கம் தான் வரும். ஆனால் சிஸ்டம் மைண்ட் செட் வச்சா அன்லிமிட்டெட் க்ரோத் இருக்குது. சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லாமே நீயே பண்ணணும்னு இல்லை, ப்ராசஸ் க்ரியேட் பண்ணுங்கள், ப்ரொடக்ஷன் டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், பேக்கேஜிங் மெத்தட் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுங்கள், ப்ரைஸிங் கிளியர் பண்ணுங்கள், டெய்லி சேல்ஸ் ட்ராக்கிங் மெயின்டைன் பண்ணணும். சிஸ்டம் இல்லைன்னா க்ரோத் இருக்காது. பிராண்ட் பில்ட் பண்ணணும், ப்ராடக்ட் மட்டும் செல் பண்ணாத பிராண்டையும் பில்ட் பண்ணணும். லோகோ, அட்ராக்டிவ் பேக்கேஜிங், இன்ஸ்டாகிராம் ப்ரெசன்ஸ், கஸ்டமர் ரிவ்யூஸ் கண்டிப்பாகவே இருக்கணும். அடுத்ததான் முக்கியமாக நம்ம ப்ராஃபிட்டை ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். 20,000 ரூபா ப்ராஃபிட் வந்தால் ஃபுல்லாக
ஃபுல்லாக வித்ட்ரா பண்ணாமல் பெட்டர் எக்யூப்மெண்ட் வாங்கலாம், ஆட் ரன்ஸ் பண்ணலாம், பல்க் ஸ்டாக் வாங்கலாம், அசிஸ்டண்ட்டை ஹையர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆன்லைன் எக்ஸ்பென்ஷன் தேவை. 10க்கு 10 ரூம் ஃபிசிக்கல் ஸ்பேஸ் தான், ஆனால் ஆன்லைன் ஸ்பேஸ் அன்லிமிட்டடாக இருக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, ஓன் வெப்சைட், வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இது மூலயமா ஆன்லைனில் சேல்ஸ் டபுள் ஆகிறதுக்கும் அதிக பாசிபிலிட்டி இருக்குது. ஆரம்பத்தில் நீங்கள் மட்டும் ஆரம்பித்து ஓரளவுக்கு ஸ்கேல் பண்ணிவிட்டு பார்ட் டைம் ஒர்க்கர் ஹையர் பண்ணலாம், ஃபேமிலி ஹெல்ப் கேட்கலாம், ஃப்ரீலான்ஸ் டிசைனர் ஹையர் பண்ணிக்கலாம், டெலிவரி பார்ட்னர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓனர் மைண்ட் செட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இதில் கோல்டன் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூம் சைஸ் க்ரோத்தை டிசைட் பண்ணாது, மைண்ட் செட் தான் க்ரோத்தை டிசைட் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறையா பிஸ்னஸ் ஐடியாஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.